சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. வைகாசி மாதம், வைகாசி மாதத்துக்கு அதிபதி ரிஷபம் ராசிக்கு அதி தேவதை சுக்கிர பகவான், மகாலட்சுமி. பொதுவாக இந்த மாதத்தில் தான் சுபகாரியங்கள் நிறையா பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க, வீடு கிரகப்பிரவேசம் நிறையா பண்ணுவாங்க, காரு வாங்குவாங்க, புது துணி வாங்குவாங்க. இப்படி சுபகாரியங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கணும்னு கேட்குற ஆசைகள் நிறையா இருந்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரையும் வழிபடலாம். திருப்பதி இருக்க வேண்டிய வெங்கடேச பெருமாளையும் வழிபடலாம். இல்லைன்னா ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கி நல்லா மகாலட்சுமிக்கு ஒரு பூ வச்சு, பொட்டு வச்சு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழங்கள், ஸ்வீட்டு வச்சு 11 நாளும் வழிபட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 11 மாதமும் செல்வ செழிப்பாகவே இருக்கலாம். நோயே வராது, கடனே வராது, பயமே வராது. இந்த மாதிரியான முறையான வழிபாட்டை 30 நாளும் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு குண்டு மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு ஆஸ் பர் பர்சன் ஒருவரும் அந்த கோயிலில் பக்கத்தில் இருக்க வேண்டிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு கோவிலை ஒரு 11 சுற்றுங்க. சாமியை பார்த்துட்டு வந்து அந்த மஞ்சளை உரசி நெத்தியில் வைங்க. நான் ஆசைப்பட்டது நடக்கணும், என் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும், என் பிள்ளைங்க படிக்கணும், நான் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகைகள் நிறையா வாங்கணும், மண்ணும் பொண்ணும் வாங்கணும், வீட்டில் எப்பயுமே சுபிக்ஷமாக இருக்கணும்னு நினச்சிண்டு சாமியை முறையாக
வெள்ளிக்கிழமை 1 to 2 விளக்கேற்றி ஸ்வீட்டு வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 2வது ராசி வைகாசி மாதம் நல்ல ஒரு செய்தியவும் கொடுக்கும், கஷ்டத்தையே கொடுக்காது. இப்படி ஒரு நாளும் ஒரு நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகளுடைய தன்மை இருக்குது. அந்த ராசிநாதனை மட்டும் தெளிவு பண்ணிக்கிட்டாவே போதும். அப்போ வைகாசி மாதத்துக்கு அதிபதி மகாலட்சுமி இல்லைன்னா விஷ்ணு பெருமான், இவங்கள மட்டும்தான் நீங்கள் வழிபட்டு வரணும். டைம் இருக்கிறவங்க குபேரன் கோயிலுக்கு போங்க. ரத்தனமங்கலம் வண்டலூர்கிட்டேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் ரத்தனமங்கலம் சொல்லக்கூடிய குபேர கோயில் இருக்குது. அப்படி குபேரனை வழிபட்டு வந்தாலும் காசு பணம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை எதுவுமே வராது, எல்லாமே பூர்த்தியாகும். அதனால் காசு பணம் வேணும், ஞானம் கிடைக்கணும், நல்ல தெளிவாகணும்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, விஷ்ணு பெருமான் வழிபாடை பண்ணாவே போதும். Audio Jungle.